Hi friends, welcome to Anbil Sahitya Education Channel. In the channel TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumati Ravichandran. காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் நிறைய ஸ்டடி பிளான்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம புக்ஸு எப்படி கலெக்ட் பண்ணுறது, நம்ம எந்தெந்த மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதை பற்றின ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள், வீடியோவையும் கண்டினியூஸாக பாருங்கள். நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் டிஆர்பி பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். ரைட்டுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சப்ஜெக்டாக கூட இருக்கலாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியோ, ஜியாகிரஃபியோ, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், லிட்ரேச்சர் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிலபஸை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கான கண்டென்ட்டை ஒரு தடவை ஃபுல்லாக வாசித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கை வாங்கிக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கிட்டாலும் சரி, ஓனாக வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஒரு தடவையாவது நீங்கள் சமச்சீர் புக்கை வாசிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் என்சிஆர்டிக்கு ஓரளவுக்கு ஈக்குவலண்ட்டாக 11th 12th எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் யூஜி பிஜி அப்போ இருந்திருக்கும். இப்போ பெரிய ஒரு லாங் கேப் இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி அப்டேட்டட் கண்டென்ட் எல்லாம் வேணும். அப்படிங்கிறதுனால மறக்காமல் 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி 6th இருக்குதா, 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கா, 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், படிக்கும்போது ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டை படிச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதே டாப்பிக்கை 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதையும் ஒரு தடவை வாசிங்க. அதே விஷயத்தை 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதையும் வாசிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th 8th உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ என்ன செய்கிறீங்க, இப்போ இந்த 3 புக்ஸ்லேயும் நீங்கள் அந்த டாபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹராப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்கன்னா அதை சின்ன புக்ஸ்லேருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் +1 +2 புக்ஸில் இருக்கிறத படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்குன்னு ஓன் புக்ஸ் வச்சுருப்பீங்க. ஹையர் அண்ட் ஆத்தர்ஸ் யூஜி பிஜியில் படிச்சிருப்பீங்க. அந்த புக்ஸை எடுத்து வச்சு இப்போ ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை ஆயிரும். சரிங்களா? எடுத்த உடனே யூஜி புக்கையோ பிஜி புக்கையோ படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அழகாக புரியறதுக்காக நிறைய பிக்டோரியலாக கான்செப்ட்ஸை புரிய வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ தான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது உண்மையாலுமே நல்ல விஷயங்க. அதுக்கப்புறமா யூஜி பிஜி புக்ஸை நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணி படிங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோர் டாபிக் என்னங்கிறது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் போர்ஷன்ஸை கிளியராக நீங்கள் கவர் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸை சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா ஹையர் அண்ட் சரிங்க. இப்போ இந்த சோர்ஸஸ்லாம் நீங்கள் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்த வேறு என்னென்ன ஆப்ஷனில் நம்ம மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் தான். இல்லை ஏற்கனவே ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஏதாவது இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சிருந்தீங்கனாலும் அதுவும் உங்கள் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்டர்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும்
நோட்ஸை கிராஸ் செக் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் அந்த கண்டென்ட்டை அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் விக்கிபீடியாவை மட்டும்தான் ட்ரஸ்ட் பண்ணி படிக்கணும்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலான ஓன் வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்தியாவில் என்விரான்மெண்ட் பற்றி படிக்கிறீங்க, இல்லை ஃபாரஸ்ட்டு பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட், என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் டைகர் பற்றி, ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் பற்றி எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டர்நெட்டில் வந்து இருக்கக்கூடிய விக்கிபீடியா மட்டும்தான் படித்து பாஸ் ஆகணும்னு கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸை பயன்படுத்தினீங்கன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி படிக்கிறவங்களும் அதே மாதிரி எக்கனாமி படிக்கிறவங்களும் சென்சஸ் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்டை படித்து தான் ஆகணும். அதுக்குமே நீங்கள் வந்து ஆத்தென்டிக்கான சோர்ஸஸை டிபெண்ட் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஸ்டினில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஆன்சர் கீயும் இங்கே இருக்கக்கூடியதும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி படித்து பழகுங்க. விக்கிபீடியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம யார் வேணால் அதை வந்து எடிட் பண்ணலாம், எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டோட சோர்ஸஸை பயன்படுத்தி ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குங்க. சரிங்க, இப்போ இன்னும் அடுத்த லெவல் நம்ம மூவ் பண்ணோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். இப்போ ஒரு கான்செப்டை படிச்சுட்ருக்கீங்க, கான்செப்ட் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியலை அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன டாபிக் சர்ச் பண்ணுறீங்களோ அதை அழகாக டைப் பண்ணி அது சம்மந்தமான வீடியோஸை வந்து நீங்கள் காதில் கேட்குறதோ இல்லை பார்க்குறதோ செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து இன்னும் தெளிவாக புரிஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூஜி, பிஜி இதெல்லாம் படிக்கிறோம். அதுக்கடுத்த ஸ்டேஜில் இன்டர்நெட்டில் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி படிக்கிறோன்னு சொன்னோம். அதுக்கடுத்த ஸ்டேஜில் விஷயங்கள் புரியல அப்படின்னா நம்ம யூடியூப்பை பயன்படுத்தி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறது நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் என்ரிச் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம என்ரிச் பண்ணிக்கலாங்க. அடுத்ததுங்க, இன்றைக்கி இந்த ஒரு ஜென்ரேஷன் மட்டும் இல்லைங்க, போன ஜென்ரேஷன்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சில டாப்பிக்கு வந்து நம்ம நியூஸ் பேப்பரை ரெஃபர் பண்ணுறது. அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய நண்பர்கள், அதே மாதிரி இப்போ வந்து இந்தியன் எக்கானமி படிக்கக்கூடிய நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வரும். இப்போ அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து மெயின்ஸ் டாப்பிக்கில் எழுதும்போது கோட் பண்ணி எழுதுனீங்கன்னா அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா புக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப பழமையான தகவல்கள் தான் இருக்கும். சரி, நீங்கள் இப்போ வந்து ஒரு நிலநடுக்கத்தை பற்றி எழுதுறீங்க அப்படின்னா நிலநடுக்கத்துக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்த எர்த்குவேக்கை வந்து எக்ஸாம்பிளாக கோட் பண்ணாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த ஏதாவது ஒரு எர்த்குவேக்கை நீங்கள் வந்து கோட் பண்ணி எழுதுனீங்கன்னா பேப்பர் திருத்துறவங்களுக்கு தெரிய வரும், ஓகே இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸில் டெஃபினிஷனில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, எந்த மாடிஃபிகேஷன்ஸும் நம்ம செஞ்சு வந்து படிக்கக்கூடாது. ஆனால் கண்டென்ட் எழுதும்போது உங்களுக்கு தேவைப்படுற இடங்களில் கொஞ்சம் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க திருத்துறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், உங்களுக்கும் நிறைய மார்க்ஸ் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாப்புலேஷன் க்ரோத்தை பற்றியோ பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி படிக்கும்போது ஸ்கூல் புக்ஸில் வந்து 2011 சென்சஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறானா அப்படின்னு தெரியாது. அது இல்லாமல் பழைய சென்சஸ் 2001 சென்சஸ் ரிப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதுவீங்க, அவுட்டேட்டடாக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் எல்லாருமே ரெகுலராக நியூஸ் பேப்பர் வாசிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. அதில்
இருந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஈவன் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்களா, நீங்கள் கூட நியூஸ் பேப்பர் படிக்கணும். இப்போ தமிழில் வந்து சாகித்ய அகாடமி விருதுகள் கொடுக்குறாங்களா, அப்போ யாருக்கு விருது கொடுத்துருக்காங்க, எந்த புக்குக்கு விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பேப்பர் படித்தா மட்டும்தான் தெரிய வரும், இல்லை நியூஸ் பார்த்தா தான் தெரிய வரும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட்டடாக நீங்கள் வந்து படிக்கணும். இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் கண்டென்ட்டுக்கு போதுமான மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம சிரமப்பட்டு மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யணுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லேயும் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஜென்ரேஷன் இந்த எக்ஸாமில் அட்டன் பண்ணி எக்ஸாம்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 80s கிட்ஸும் எழுதுவாங்க, 90s கிட்ஸும் எழுதுவாங்க. நம்ம வந்து யங் ஜென்ரேஷன் கூட போட்டி போடும்போது அவங்க எந்த அளவுக்கு அப்டேட்டடோடு இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு எல்லாரும் இருந்தால் தான் நல்லா வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எழுதுறதை விட ஃபஸ்ட்டு இப்போதைக்கு படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ இருந்தே டைம் கிடைக்கும் போது ரைட்டிங் ப்ராக்டிஸை தொடங்கிடுங்க. அதுக்கு முன்னாடி கண்டென்ட்டை நல்லா என்ரிச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் வந்து டைம் பேஸ் பண்ணி அது இதுன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு டைம் பேஸ் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் பாட்டுக்கு எடுத்து வச்சு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூலில் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு போத் அப்ஜெக்டிவ் டைப்லேயும் டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக நான் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு எப்படி வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், தமிழ் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் தேவைப்படுற மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னை பொறுத்தளவுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ், இலக்கணம், இலக்கியம், இந்த புத்தகங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத ரெஃபர் பண்ணால் போதும். இங்கேயும் நீங்கள் வந்து தமிழினுடைய சிலபஸை வச்சுக்கிட்டு தான் டாப்பிக்கை தேடி அந்த கண்டென்ட் 6th புக்கில் இருக்கா, அதே விஷயம் 11th புக்கில் இருக்குதா அப்படிங்கிறதையும் க்ராஸ் செக் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட்டு வந்து பாசிங்க்கான ஒரு தேர்வு தான். இருந்தாலும் இதை நீங்கள் லைட் வெயிட்டடாக எடுத்துக்காதீங்க. இலக்கணம், இலக்கியம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியணும். ரொம்ப காலமாக அதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதனால் இப்போ டீட்டெயிலாக எடுத்து வச்சு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் புக்ஸை வச்சு ரெஃபர் நல்லா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.